வணக்கம். ஒரு பக்தனின் பொய்யை உண்மையாக்கிய பெருமாள் யார் தெரியுமா? அதற்காக தன் திருமேனியிலே மாற்றம் கொண்ட இறைவன். இந்த அதிசயம் நடந்த இடம் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோயில். பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் 17வது திவ்ய தேசமான திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவில் பூலோக வைகுந்தம், முக்தி தரும் தலங்களில் முதன்மை தலம், பஞ்சகிருஷ்ண தலங்களில் ஒன்று என்று அடுக்கடுக்கான பெருமைகளை பெற்ற தலமாகும். 108 வைணவ தலங்களில் வடக்கே திருவேங்கடம் என்றும், தெற்கே திருமாலிருஞ்சோலை மலை என்றும், திருவரங்கம் மேலை வீடு என்றும், திருக்கண்ணபுரம் கீழே வீடு என்றும் அழைக்கப்படுகிறது. இங்குள்ள மூலவர் நீலமேக பெருமாள், உற்சவர் சௌரிராஜ பெருமாள் என்றும், தாயார் கண்ணபுர நாயகி என்றும் அழைக்கப்படுவர். தீர்த்தம் நித்திய புஷ்கரிணி. பொதுவாக கோயில்களுக்கு நிலங்களை மானியமாய் அளித்து செலவினங்களுக்கான வருவாய்க்கு வழி செய்வதை மன்னர்கள் தங்கள் கடமையாக கொண்டிருந்தனர். இதற்கு நன்றியாக இறைவனுக்கு அடுத்த நிலையில் மன்னர்களை மதித்து மரியாதை செய்து வந்தனர் கோயில் நிர்வாகிகள். இறைவனுக்கு அணிவித்த மாலையை மன்னனுக்கு அளித்து மரியாதை செய்வர். ஒரு சமயம் கோயில் அர்ச்சகர் வழக்கம் போல் ஒரு நாள் உற்சவருக்கு அணிவித்த மாலையை மன்னரிடம் கொண்டு போய் கொடுத்தார். அதில் ஒரு தலைமுடியை கண்டு அர்ச்சகரிடம் அது பற்றி கேட்டபோது மன்னனின் கோபத்துக்கு ஆளாக கூடாது என்பதற்காக தலைமுடி இறைவனுடைய முடிதான் என்று கூறிவிட்டார். மன்னன் இதை நம்ப மறுத்து நேராக கோயிலுக்கு சென்றான். உற்சவருடைய தலையிலிருந்த நீண்ட குழற்கற்றையை கண்டான். அது உண்மையான முடியா என்றறிய தலையிலிருந்து ஒரு முடியை எடுத்து காண்பிக்குமாறு அர்ச்சகரை கேட்டான். அவரும் ஒரு முடியை பிடித்திழுக்க அந்த இடத்திலிருந்து இரத்தம் பீரிட்டு தெரித்தது. அஞ்சி நடுங்கிய மன்னன் தன் தவறை உணர்ந்தான். திருக்கடவூரில் அபிராமப்பட்டருக்கு அமாவாசையை பௌர்ணமியாக திகழ செய்த இறைவனின் அருளுக்கு ஒப்ப இங்கும் அர்ச்சகரின் இயலாமைக்கு இரக்கப்பட்டு திருமால் சௌரி முடியுடன் காட்சி தந்தார். அன்று முதல் உற்சவருக்கு தலையலங்காரம் சௌரி முடியுடன் தான். பெருமாளின் பெயரும் சௌரிராஜ பெருமாள் என்று வழங்கப்படலாயிற்று. 7 அடுக்குகளை கொண்டது சௌரிராஜ பெருமாள் கோயிலின் ராஜகோபுரம். கருவறை மூலவர் நீலமேக பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். தாயார் கண்ணபுர நாயகி தனி சந்நிதியில் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கின்றாள். கிருஷ்ணாபுரம் என்று அழைக்கப்பட்ட இவ்வூரானது பின்னர் திருக்கண்ணபுரம் என்ற பெயர் பெற்று விளங்குகிறது. கேத்திரம், வனம், நதி, கடல், நகரம், தீர்த்தம், விமானம் என 7ம் இங்கு சேர்ந்திருப்பது மிகவும் அரிதானது. ராவணவதம் முடிந்த பின் அயோத்தி திரும்பிய ராமபிரானை பிரிய மனமில்லாது வருந்திய விபீஷணனுக்கு ராமபிரான் தன் நடை அழகை காட்டி அருள் செய்த தலம் இத்திருக்கண்ணபுரம். இதை நிறுவுவது போல் இக்கோயிலில் விபீஷணுக்கென்றே தனியாக ஒரு சந்நிதி உள்ளது. ராமானுஜருக்கும் இங்கு தனி கோயில் உள்ளது. அரக்கர் தொல்லையிலிருந்து தங்களை காத்தருளுமாறு வேண்டிக் கொண்ட முனிவர்களுக்காக பெருமாள் தன் சக்கராயுதத்தை பிரயோகித்து வீகடாக்ஷன் என்ற அசுரனை அழித்த தலம் இது. இங்கு எழுந்தருளியுள்ள இறைவன் தன் வலக்கரத்தை நீட்டி சக்கராயுதத்தை வீசுவது போல் காட்சி தருவது மற்றொரு விசேஷம். ஒரு சமயம் முனையதரையன் என்ற பக்தன் ஒருவன் இரவு தான் உண்ண கையில் எடுத்த பொங்கலின் நறுமணத்தை வியந்து இது இறைவன் சுவைக்க வேண்டிய பொங்கல் என்று எண்ணிய மாத்திரத்தில் மானசீகமாக அவனால் அது இறைவனுக்கு நிவேதனம் ஆயிற்று. அடுத்த நாள் காலையில் இறைவன் மேனியில் முந்தைய நாளின் மானசீகமாய் நிவேதனமான பொங்கல் நெய்யோடு வழிந்திருப்பது கண்டு மக்கள் திகைத்ததுடன் அன்று முதல் தினமும் அர்த்தஜாம பூஜையின் போது அந்த பக்தன் செய்து தரும் பொங்கலையே நிவேதனம் செய்ய ஏற்பாடாயிற்று. மாதப்பிறப்பு ஏகாதசி மாதத்தில் 2 நாட்களில் இங்கு திருமஞ்சனமும் உற்சவர் புறப்பாடும் உண்டு. இத்தலத்தில் அமாவாசை உற்சவம் குறிப்பிடத்தக்க ஒன்று. விபீஷணனுக்கு பெருமாள் தன் நடையழகை காட்டி அருள் செய்தது ஓர் அமாவாசை நாளில் என்பதை நினைவு கூறும் விதத்தில் ஒவ்வொரு அமாவாசை என்றும் திருமஞ்சனம் செய்து சௌரிமுடி அணிவித்து உற்சவர் புறப்பாடு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. திருமால் இத்தலத்தில் 8 அக்ஷரங்களிலும் உருக்கொண்டு உரையும் தலமாதலால் அஷ்டாஷர மகாமந்திர சித்தி சேத்திரம் என்று பேசப்படுகிறது. பூலோக வைகுண்டம் என்பதால் இங்கு சொர்க்கவாசல் தனியாக கிடையாது. ஒரு பக்தனின் வார்த்தைக்காக தன் திருமேனியையே மாற்றிய பெருமாள். இது ஒரு கதை மட்டும் அல்ல,
பக்தியின் சக்திக்கு சாட்சி. இந்த அதிசயத்தை நீங்களும் அனுபவிக்க திருக்கண்ணபுரம் வாருங்கள். நாம் வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார் இத்தல பெருமாள். இப்பெருமாளின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இன்னும் பல அதிசய கோவில்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஓம் நமோ நாராயணா.